நண்பர்களே, நாம தற்பொழுது எந்த விதமான புது மான்வாக்களையும் தேர்வு செய்யல. நாம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்க மான்வாவை கண்டினியூ பண்றதா தான் இருக்கிறோம். ஸோ இந்த மான்வா பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் டேமர்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக அழைக்கலாம். ரியலி வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும், நம்பி பாருங்க. சாப்டர் 6 நிறுத்தி இருக்கோம். இப்போ சாப்டர் 7 வந்து பார்க்கலாம். எனக்காக தயவு செய்து ஒரு ஃபேவர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆகிய ஹான் ஷிஹா தான் கேட்கிறான். நம்ம ஏரியால அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரி, என்னால அந்த விஷயத்த பண்ண முடிந்தா நான் பண்றேன். ஆனா வந்து நீ ரொம்ப கிரீப்பியான ரெக்வெஸ்ட வைக்காத, அது என்ன அன்கம்ஃபர்டபுளா மாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து நீ ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷிஹாவும் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் புரியாம பாக்குறாங்க. நம்மளுடைய ஹான்ஷிகா சொல்றான், இந்த உண்மை, அதாவது நான் உன்னுடைய எல் ஹவுண்ட டேம் பண்ணது, அதே போல இந்த எரர் ஸ்லைம்ஸ், இந்த டஞ்சன் வந்து எரரா மாறிடுச்சு பாத்தீங்களா, இது நான் சிங்கிள் கோல கிளியர் பண்ணது, அதே போல இந்த வைன்ஸை வச்சு பேரிகார்டை உருவாக்குனது. ஸோ முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, இவங்க வந்து ஒரு டஞ்சனுக்குள்ள ட்ரைனிங்காக வந்திருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணும் ஹீரோ இங்க மாட்டிப்பாங்க. இங்க என்ன ஒன்னா எரது காரணமா வந்து ஸ்லைம்ஸ் வந்து ஓவர் போர்டா இருக்கும். ஹீரோ வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவனோட மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிருப்பான். இதெல்லாம் ரீகேப் தான், ஓகேங்களா. அப்போ வந்து பேஸ்லிஸ்க்னு சொல்லிட்டு அவனோட டிராகனை வந்து ஏவி விட்டுருப்பான். இது வந்து டேம் பண்றது தானே. அந்த டிராகன் வந்து சிங்கிள் ஷாட்ல எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ இந்த அனைத்து விதமான உண்மைகளையும் வந்து நீ வேலை சொல்லாம மறைக்கணும்னு சொல்லிட்டு எடேலா கிட்ட நம்ம ஹீரோ வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறான். அப்ப எடேலா வந்து இதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ஏன் இவ்வாறு தோன்றுது, அதாவது ரொம்ப பேட் ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கையை முறுக்குறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க என்ன இந்த பேஸ்டர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றான்னா பெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு, பெஸ்டர்ஸ்க்குன்னா அந்த லிட்டில் ஹேட்ச்லிங், அந்த கொஞ்சி டிராகன் தான் நம்ம குறிப்பிடுறோம், அதுகிட்ட இங்க பாத்தியா ஸ்லைம் ஆர்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப அந்த டிராகனை வந்து ஆச்சரியமான பார்க்க செய்யுது. பிறகு வந்து இந்த டஞ்சனை ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணி கிளீன் அப் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபசர்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி டஞ்சன்ல ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டஞ்சனை எந்த பெரிய அடியும் இல்லாம கிளியர் செய்ததுக்காக அவர்களுக்கு வந்து ரிவார்டு பண்றதாவும் சொல்றாங்க. இதனால அவர்கள் வந்து டீன் ஆபீஸ்க்கும் அழைக்கப்படுறாங்க. நம்மளுடைய ஷிகாவும் யோசிக்கிறான், வெல் இந்த ரிவார்ட்ஸ் வந்து என்னோட கிராஜுவேஷனுக்கு உதவியா இருந்தா சூப்பர்னு சொல்லி யோசிக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது பேசிலிஸ்க் இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜாலியா நடந்து வருது. ஸோ இதனுடைய சிஸ்டம் ஷோ பண்றாங்க. இந்த ரெட் டிராகன் வந்து ரொம்பவே வந்து சேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல இதற்கு சீஸ்னா வந்து ரொம்பவே பிடித்தமானது. இது வந்து உங்ககிட்ட நட்பாக பழகுதுன்னு சொல்லி ஷோ பண்றாங்க. இதனுடைய எபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா லெவல் 5ல இருக்கு. மேஜிக் பவர் 53, ஸ்ட்ரென்த் 63, எஜிலிட்டி 38, இன்டெலிஜென்ஸ் 13. இதுக்கு இருக்க பவர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளேம் த்ரோயர் லெவல் 3, மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1, டாக்ஸிட்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2ல இருக்கு. நல்லது, ஃபிளேம் த்ரோயர் ஸ்கில்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்குதான். ஏன்னா வந்து அந்த டஞ்சன்ல இது எக்ஸைட்மெண்ட்டோட நெருப்பை வந்து கக்கி இருக்கும். ஸோ எல்லா ஃபிளேம்ஸையும் சிங்கிள் கோலையும் காலி பண்ணியிருக்கும்ல, அதனால இதனுடைய ஃபிளேம் த்ரோயோட லெவல் வந்து உயர்ந்திருக்கு. அதே போல இது என்ன டாக்ஸிசிட்டி ரெசிஸ்டன்ஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லைம்ஸை என்கவுண்டர் பண்ணது பிறகுதான் இதற்கு இந்த ஸ்கில்ன்றது கிடைத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷியாவும் யோசிக்கிறான். எனக்கு இப்பயும் என்ன தெரியலன்னா, எதற்காக அந்த டார்க் விசார்ட்னா வந்து இதை அந்த பேஸ்மெண்ட்ல வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கிரியேச்சர்ன்றது ஒரு வேல்யூபிள் டிராகனை காட்டிலும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் கொண்ட ஒரு குஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் வந்து யோசிக்கிறான் பெஸ்டிஸ்க்கு பத்தி தான். அதாவது அமேசிங்கான க்ரோத் ரேட் இருக்கு. இதனுடைய பிரீத், அந்த நெருப்பு கக்கத்துல ஒரு ப்ரிசைஸான கண்ட்ரோலும் வைத்து இருக்கு. இதோட மேஜிக் பவரும் இம்மென்ஸா இருக்கு. ரியலி வந்து அனைத்து விதமான ஆஸ்பெக்ட்லயும் பார்த்தனா இது வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கான மான்ஸ்டரா தென்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகாவும் யோசிக்க செய்யறான். ஆனா தற்போது இது என்னோட கையில இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த பெஸ்டிஸ்க்கு எப்படி கிடைச்சுன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஹீரோ வந்து டார்க் மேஜிக் போல செய்திருப்பாங்க. அங்க வந்து சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தூக்கி வந்திருப்பான், ஓகேங்களா. நான் வந்து இதை கட்டாயமா வந்து ஒரு சரியான முறையில வளர்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியும் கொள்றான். நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் இதை கொண்டு வரதுக்கு, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப வெஸ்லிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, இதுதான் ஸ்லைம் ஆர்ப்னு சொல்லிட்டு ஷோ பண்றான். அந்த குட்டை முடி பொண்ணு வந்து இதை வந்து ஒரு ட்ராஷ் போல ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த குட்டை முடி பொண்ணு நீங்க யாருன்னு யோசிக்க தேவையில்ல,
நம்மளுடைய இடையில தான் சொல்றேன், நமக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த ஒரிஜினல் ஸ்டோரியோடைய ஏர்லி பார்ட்ல யாருக்குமே தெரிய வராதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இந்த ஸ்லைம் ஆர்பு ரொம்பவே வேல்யூபிள், இதை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்க்கும்போது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு, நீ வந்து ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான். நம்ம பிசினஸ்க்கும் வந்து பயந்துகிட்டே பார்க்குது. ஏன் இது வந்து டெலிஷியஸா இருக்கும்ல, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒன்னு 2 சாப்பிட்றதுனால நீ ஒன்னும் சாக போறது கிடையாது, இது உண்மையிலே வந்து ஒர்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு அதை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். பெஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வந்து ட்ராமடைஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்கோர்ஸ் நான் வந்து இதை மைசெல்ஃப் ட்ரை பண்ணலதான், ஆனா வந்து இதை நீ சாப்பிடறதுனால சாக மாட்டேன்ற உறுதியை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷியா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பெஸ்ட்க்கும் வந்து சோகமா பார்த்துட்டு பரிதாபமா வந்து முழுங்க செய்து அதை சாப்பிட்ட உடனே ஒரு கண்ணில் ஸ்பாட் தெரியுது பாருங்க. சோ என்ன வந்து பாத்தீங்கன்னா போவா அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி இருக்குதான் செய்யுது. அப்ப நம்ம ஹான யோசிக்கிறான், இது வந்து ரொம்ப டெரிபிளான டேஸ்ட்ல இருந்திருக்கும் போலயே, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நோட்டிபிகேஷன் வருது, பெஸ்லிஸ்கனுடைய ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ என்னோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா பெஸ்லிஸ்க் அட்ராசிஸ், நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே, இல்ல பெஸ்லிஸ்கே ஓகே தான், உனக்கு கொஞ்சம் நேரத்துல ஷார்ட்டா பெசில்னு தான் சொல்லுவாங்க. சரி, இதை பார்த்தா ரொம்ப வேகமா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெஸ்டிஸ்கனுடைய மேஜிக் பவர் ஒன்னு கூடி இருக்கு, அப்புறம் டாக்ஸிசிட்டி ரெசிஸ்டன்ஸும் வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்லைம் மார்புன்ற ஐட்டம் பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்றவங்களுடைய ஸ்டாட்ஸை வந்து ஆம்பிளிஃபை, அதாவது அதிகப்படுத்துது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைம் ஆர்ப்ல ஸ்லைம்னுடைய இன்ஹரண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டடா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஈவன் தோ இது ஒரு ஆர்பா இருந்தாலுமே மேஜிக் ஸ்டாட்ஸ் இது உயர்த்தி இருக்கு. யூஸ்வலி வந்து அந்த ஸ்டாட்ஸ்னா ஏத்துறதுக்கு லாங் டைம் வந்து எடுத்துக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் சொல்றான். பெஸ்லிஸ்க்கும் அதை உணர்வு செய்து கடன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து அவனுடைய பசியை காட்டிலும் வந்து அவன் ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற அந்த இன்ஸ்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ கடகடன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹான்ஷிகா சொல்றான், இந்த ஸ்டாண்ட்ஸினுடைய சவுண்ட்ன்றது எனக்கு எவ்வாறு இருக்குன்னா, இப்ப சேலரி டே அப்ப எனக்கு நோட்டிபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் பேங்க் ஆப்ல இருந்து, அந்த மாதிரி ஒரு பிளசண்டான ஃபீல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா வந்து பெஸ்டிஸ் கூட ஸ்டாண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. யாரா வந்து கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகாவும் பாக்குறான். சோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டை முடி புண்டு தான் வந்திருக்காங்க, அது இடையில தான் ஹான்ஷிகா அப்படின்னு சொல்லி கூப்பிட செய்யறாங்க. சோ நீனும் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவன் நம்ம ஹான வந்து யோசிக்கிறான், என்ன இது அந்த குட்டி முடி பொண்ணு தானே, இவன் வந்து எதற்காக வந்தா, ஒருவேளை டீன் ஆபீஸ்க்கு ரிவார்ட் தரத்துக்காக வர சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹான யோசிக்கிறான். நீ வந்து ரீலி வந்து கேர் பண்ணவே இல்லையா, நீ வந்து எல்லா கிரெடிட்டும் வந்து என்னையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடம் டென்ஷனை நான் தான் வந்து பர்சனலா வந்து கிளியர் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து ரிவார்ட்ஸ் எனக்கு அதிகப்படியான வெகுமதின்றது கிடைக்கும், நீ வந்து தெளிவா தான் கேட்டியான்னு சொல்லிட்டு இடையிலாவும் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஹானும் வந்து ஓ எனக்கு நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு, எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்து உன்னுடைய வாய்ஸ்ன்றது ரொம்பவே லவுடா இருக்கு, என்னோட காதுன்றது வலிக்குது, அதனால வந்து வாய்ஸை குறைன்னு சொல்லிட்டு நம்ம ஹானை வந்து காமெடி பண்றான். அதாவது என்னுடைய வாழ்வை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ரிவார்டை காட்டிதான் என்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகாவும் யோசிக்கிறான். ஏன்னா வந்து ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட், அதுவும் இந்த ஆடல் அகாடமில இருக்கவன் வந்து இவ்வாறான டஞ்சனை வந்து க்ளோஸ் பண்ணா அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஹீரோவோட அழிவுன்றது அப்போதுல இருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோ வந்து இவ்வாறான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத விரும்பல, ஓகேங்களா. ஏன்னா வந்து இது ரொம்ப சென்சேஷனான விஷயம். ஏன்னா இவ்வாறான ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து டார்க் மேஜிக்கை பயன்படுத்த, இதை வந்து கர்ஸ் டூல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பல விதமான தகவல்கள் வந்து ரூமராக சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து டார்க் மேஜிக்கை பிராக்டிஸ் தான் பண்ணிருக்கான். சோ எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகிறது இந்த நாவல்ல சுத்தமா வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் யோசிக்கிறான். நீ வந்து என்ன பாவம் பார்த்து இதை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு இவ்வாறான டேர்ட்டியான விஷயங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த குட்டி முடி பொண்ணு சொல்றாங்க. என்ன பாவம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகாவும் யோசிக்கிறான். எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு டமால்னு போட்டு உடைக்கிறான். உடனே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. உனக்கு நான் யாருன்னே தெரியாதா, நீ என்ன விளையாண்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எனக்கு நீ யாருன்னு தெரியுமான்னு சொல்லி லெக்டர் நம்மளுடைய ஹான்ஷிகாவும் கேட்கிறான். உன்னோட பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இடையிலா ஸ்டீவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரிப்ளை பண்றாங்க. சோ அவங்க தான் குட்டை முடி பொண்ணுன்னு சொல்றாங்க, நான் ஒன்னும் அதான் சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு புரியுது இடையிலா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறான். இது வந்து அடையாளமா இருந்ததுன்னா, அதாவது இவளை பத்தி நம்மளுக்கு ஷோ பண்றாங்க, இந்த ஆடல் அகாடமில வந்து டாப் 3ல கன்சிஸ்டன்டா வர
ஒரே ஒரு மேஜ் வந்து இவதான். அதே போல இவ வந்து ஒரு காமனரா இருந்தவன் சொல்லிட்டு சொல்றான். சோ காமனர்னா வந்து சாதாரண மக்கள். நம்ம ஹீரோ வந்து நோபல், ஓகேங்களா? சோ சாதாரணமான வந்து டாப் 3 வந்திருக்கானா யோசிச்சுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான மேஜ் தான் இவ. அதே போல முக்கியமா சொல்லணும்னா ஹான்ஷியாவை கருணையே இல்லாம புதைக்கிற ஒரு மெயின் கேரக்டரும் இவதான் சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷியா யோசிக்க செய்யறான். ஏன் ஏன் நீ என்ன வந்து யாருன்னு கேட்க இவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு இடையில கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஹான்ஷியா யோசிக்கிறான், இவதான் ஃபியூச்சர்ல எனக்கு கொல்ல போறோம்னு சொல்லிட்டு அவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதை வந்து என்னோட மைண்ட்ல ஓட்டி பார்த்தா சரிதான், நான் வந்து இவ்வாறான நான்சென்ஸான விஷயத்த வந்து இங்க வந்து காட்டியிருக்க கூடாது. ஏன்னா வந்து இவதான் என்ன ஃபியூச்சர்ல கொல்ல போறான்னா இவகிட்டே என்னோட பவரை ஷோ ஆஃப் பண்ணி என்னுடைய மரணத்தை நானே வந்து வேகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷியா வந்து அப்படியே தலையில கை வச்சுன்னு போக செய்யறான். எனிவே இது வந்து பாவமா இல்லைன்னா நானே இதை வச்சிருக்கிறேன். சரி நீ எப்பயாவது தான் வந்து மிரரா பார்க்க செய்வியான்னு சொல்லிட்டு அடையாளம் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஹான்ஷியா வந்து மிரரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறான். சரி நீனே உன்னை பாரு, நீ வந்து இப்படியா வந்து ரிவார்டை கிளைம் பண்ண டீன் ஆஃபீஸ்க்கு வர போறேன்னு சொல்லிட்டு இடையில அக்கறையா தான் கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹான்ஷியா வந்து கண்ணாடியை பார்க்கிறான். பாத்தீங்கன்னா தெரியும் முடினா வந்து ரொம்ப ஷாபியான அப்பியரன்ஸா இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்க்கிறான். சோ எல்லாரும் வந்து என்ன ஜென்யூனா வந்து வெறுத்ததுக்கு காரணம் நான் வந்து க்ளூமியா இருந்திருக்கேன். சோ என்னை பார்த்து பயத்துல ஒன்னும் அவங்க என்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ வந்து உணர செய்யறான். இவன் வந்து ஒரு அருவறுப்பு தக்க வகையில இருக்கான்னு சொல்லிட்டு அவனே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாவறான். சரி அப்படின்னா வந்து இந்த ஹேர்ல நம்ம ஏதாவது செய்தாகணும்னு சொல்லிட்டு அவனே டிசைட் பண்றான். சோ அதாவது நம்ம பேனாக தப்பு கிடையாது, அதை ஒருத்தவங்க சொல்லி நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது நம்ம மாத்திக்கணும். அது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த நாள்னு சொல்லிட்டு அகாடமிக் கிளாஸ் ரூம் தான் ஷோ பண்றாங்க. நம்ம ஹான்ஷிகா வந்து அவனுடைய இருக்கையில உட்காரான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் பார்க்கிறாரு. யார் அது? இந்த நபரை நான் முன்னாடி பார்த்துதான் எனக்கு எந்த விதமான உணர்வும் இல்லையே. செகண்ட் இயர்ல இவ்வாறான ஹேர் கலரை கொண்ட ஒரே நபர் வந்து நம்ம ஹான்ஷிகா தானேன்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. இதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஹான்ஷிகான்றவன் ரொம்பவே க்ளூமியா இருப்பானே, அவனோட ஃபேஸ் இவ்வாறு இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் வியக்கிறான். அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. ஆமா உண்மையிலே அவன் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா மாறிட்டான்னு சொல்லிட்டு காசிப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இந்த அளவுக்கு இவன் மாறிட்டானா, இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பர்சனே ஸ்வாப் பண்ண மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வாறு அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள முணுமுணுக்கிறாங்க. என்னால நீங்க பேசுற அனைத்தையும் கேட்க முடியாது யூ லிட்டில் பிராட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹானும் சிரிக்கிறான். அப்போ ஒரு நபரும் நீ வந்து ரியலி ஹான்ஷிகாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இது வந்து நீனா இருக்கனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பாலிமார்க் சிகிச்சை தானே பண்ண, நல்ல விஷயங்களை பகிர்த்தான சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேட் நபரும் கேட்கிறான். எனது இந்த ரெட் முடி பையனான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹானும் பார்க்கிறான். இவன் வந்து கிரீக் அதுவும் ஒரு காமன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது இவன் என்ன பண்ணுவானா இவனுடைய பேக்ரவுண்டு அதே போல அபரிவிதமான திறமைய வந்து கையில வச்சுக்கிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற நபரை வந்து ரொம்பவே வந்து புள்ளி பண்ணுவான். ஹானை கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தொல்லை பண்ணி அவன் வந்து காசுனா புடுங்கி இருக்கான் போல. அதாவது இவன் வந்து பேத்தட்டிக்கா இருக்க இந்த ஹான்ஷிகா வந்து ஒரு பாஸ் போல ட்ரீட் பண்ணி இவனோட சுப்பீரியாரிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. ஏன் நீ வந்து என் பேசுறதுக்கு வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் கேட்கிறான். நீ வந்து உன்னுடைய ஹேர் கட்டை வேணா மாத்திருக்கலாமே தவிர்த்து உன்னோட பேத்தட்டிக் வே ஆஃப் டாக்கிங்க மாத்துறதுக்கு சான்ஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இவனை சவால் விடுறான். நாம இவனை இக்னோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹானை யோசிக்கிறான். சரி நீ என்ன உன்னோட முடிய மட்டும்தான் வெட்டினியா இல்ல மூளையும் இழந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே அந்த ஹீரோவை ட்ரிகர் பண்ண பாக்குறான். நான் வந்து உன்னை இக்னோர் பண்றதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, நான் உன்னை நல்லா ட்ரீட் பண்றதுக்கும் ரீசனும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ மாசா ரெஸ்பான்ஸ் பண்றான். நீ வந்து கம்ப்ளீட்டா உன்னை லாஸ் பண்ணிட்ட, உனக்கு என்ன ஒரு ரிலையபிளான பின்புலம்ன்றது இருக்குதா? நீ வந்து இவ்வாறு பெருசா பேசுறத காட்டிலும் உன்னோட ஃபேமிலி வந்து உன்னை கைவிட்டுடாங்கன்றது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ இனிமே வந்து அவன் டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். வெல் எனக்கு பேக்கப் ஏதாவது இருக்கான்னு நீ கேட்ட, இது வந்து பேஸ் டிஸ்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். அப்ப அந்த கிறுக்கு பாத்தீங்கன்னா கிறுக்குத்தனமா முடிக்க ஆரம்பிக்கிறான். இவனை வேணா கேட்டு பாருன்னு சொல்லிட்டு பேஸ் டிஸ்க ஏவி விடுறான். பேஸ் டிஸ்கும் சும்மா கம்பீரமா நடைபோடுது. அது வந்து ஒரு உண்மையான டிராகனம், அதை பார்த்தா ஒரு ரெட் டிராகன் போலதான் இருக்கு. ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் கிட்ட அது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்கிறாங்க. நம்ம கிழக்க பாக்கணுமே அப்படியே பீதியில வந்து அலறி போயிட்டான். அப்பயும் பாருங்க அவன் குழப்ப. ஹாஹாஹா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உன்னோட ஃபேமிலி உன்னை விரட்டி அடிச்சதான் கேள்விப்பட்டனே. இதை பார்க்கும்போது உங்ககிட்ட இனிமே வந்து நிறைய பணம்ன்றது மீதம் உள்ளது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். அப்போ வந்து நம்ம ஹாஜிகா கேட்கிறான்.
நீ என்ன நினைக்கிற, ஒரு டிராகன்ன்றது அதிகப்படியான காசு செலவழித்து டேம் பண்ணக்கூடியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். நான் வந்து என்னோட வாழ்க்கைய காஷியஸாவும் அமைதியாவும் வாழலான்னு பிளான் பண்ணா கூட இவனுங்க வந்து நான் வந்து அமைதியான வாழ்க்கைய வாழும்போது இவ்வாறு என்ன தொல்லை பண்ணா நான் அவங்கள சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகாவும் யோசிக்கிறான். ஏய் ஃபூலிஷ் காமனர். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அவனை ப்ரொவோக் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நீ நீ என்ன சொன்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷப்படுறான். நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இவன் வந்து ஈஸியா வந்து ப்ரொவோக் ஆயிட்டான். ப்ரொவோக்னா வந்து உணர்ச்சி போறது, ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றான்னா, வெறும் 2 வார்த்தை தான், அதாவது போலீஸ் காமனர் முட்டாள்னு சொல்ற மூலியமா வந்து அவனை வந்து ஹீரோ வந்து ரொம்பவே எஃபிஷியண்டா வந்து தூண்டி விட்டுட்டான். சரி, எது வந்து ஒரு ஆக்சிலிங்கா இருந்தாலுமே வந்து இந்த டிராகன் வந்து என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படைந்திருக்கு பாத்தியான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹான்ஷிகா கேட்கலாம். இதை பார்த்து கூட உனக்கு புரியல, நான் வந்து இந்த ஹேட்ச்லிங்க டேம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்டிஸ்க்கு வந்து ஷோ பண்றான். ஏன் நீ வந்து பயந்துட்டியா, இது வந்து உனக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு ஹான்ஷிகா நக்கல் பண்ண நம்மளோட கிரிக் வந்து அப்படியே சுருக்குன்னு கடுப்பும் ஏறுது. நீ வந்து கவலைப்படாத, நான் அப்படிதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகா வந்து இன்னுமே கடுப்பேத்துறான். உடனே நம்ம கிரிக்கும் வந்து கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறான். நீ வந்து சீரியஸா தான் இருக்கிறியா, உன்னோட லிமிட்ஸை அறிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ வந்து நீ வந்து அப்செட்டா இருந்தனா நாம ஏன் இதை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பிளான் சொல்ல வரான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப நடக்க போற ஓப்பன் எக்ஸாம் ஸ்கோரை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்ன்றது வெளியே வரும்போது யாரு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகா வந்து டீல் போடுறான். உடனே வந்து கிரேக் கத்திட்டு போறான், நீ வந்து என்ன மட்டும் தூக்கடிச்சு பாரு, நான் உனக்கு முன்னாடி ஒரு நாய் மாதிரி நின்று கொலைக்கிறேன் பேஸ்டர்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். நம்ம ஹான்ஷிகா வந்து இந்த ஈஸியான நெகோசியேஷனுக்கு நான் தேங்க் பண்ணணும். இந்த வெட்டுன்றது ஈஸியா செட்டில் ஆகிடும். நான் வந்து பொறுத்திருந்து பார்க்க தான் வேண்டும் அந்த பேஸ்டர்ட் வந்து எப்படி கொலைக்கிறான்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகா ஜென்ரல் நடந்து போறான். இதை பார்க்கும்போது என்னுடைய முந்தைய கால வாழ்க்கையை தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து இவ்வாறான மெஸ்ஸை வந்து உருவாக்கிட்டு அதை வந்து ரொம்பவே சுலபமா கிளீன் அப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகாவும் யோசிக்கலாம். அந்த முன் ஜென்மத்துல எனக்கான நிக்நேம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்கம் பேக் இன்டர்ன் தான். நான் வந்து அநீதியான விஷயங்களை இன்சார்ஜ் எடுத்து அதுல வந்து எப்போதும் வந்து தோத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். ஒரு மஞ்சமுடி நபரும், ஏய் ஆன்ஷிகா, நீ வந்து கிரிக்கு அகேன்ஸ்டாவே பெட் பண்றியா இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே லக்கு தான், நீ வந்து கிரிக்கு சேலஞ்ச் பண்ற தோக்கடிப்ப இந்த எக்ஸாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பிரவுன் ஹேர் நபரும், நான் வந்து இவன் கொலைக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஆன்ஷிகா வந்து இந்த உலகம் அதே மாதிரிதான் இருக்கு, அதாவது அனோயிங் பேஸ்டர்ட்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். ஏன்னா வந்து நான் அமைதியா இருக்குன்னு நினைச்சாலும் இவனுங்க என்ன இருக்க விட மாட்டானுங்களே. ஏய் உன்னோட பேருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த மஞ்சள் முடி நபரும், ஏன் நீ அதை பத்தி கேர் பண்றன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹான்ஷிகா வந்து வாயை மூடிக்கிட்டு உன் பேரை மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு மாசா கேட்கிறான். நீ வந்து கேடுக்காக நான் சொல்றேன், என்னுடைய பெயர் வந்து ஃபேபியன் டென் எட்வின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஃபேபியன் டென் எட்வினா, ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் சொல்லிட்டு ஹான்ஷிகா சொல்றான். அதாவது இவன் வந்து ஒரு அரோகண்டான பிரின்ஸ் இளவரசன். இவனோட பதவியை பயன்படுத்தி வீக்கா இருக்கிறவங்கள மேனிபுலேட் பண்ணுவான். அதை வேற மாதிரி சொல்லணும்னா ஹீரோ வந்து புலி பண்றதுக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த தீய கூட்டத்தினுடைய தலைவனை இவன் தான் சொல்லிட்டு சொல்றான் இந்த ஒரிஜினல் நாவல்ல. பேசில் போய் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து பேசிஸ்க்கு வெளில எடுக்கும் போதே அது வயிறு வந்து பிதிக்கிறான். சோ அது வந்து கதி கலங்கி போகுது. இது வந்து அந்த ஆக்சிலிங் தான் முன்னாடி பார்த்தோமேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் முடிஞ்ச அப்புறம் வந்து ஷாக் ஆகிறான் ஃபேபியன். அப்போ வந்து நம்மளுடைய பெஸ்லிஸ்க்கும் வந்து அன்பா அவனை கட்டிப்பிடிக்க போகுது. அவனும் சொல்லிட்டு கத்துறான். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் தான் ஷோ பண்றாங்க. ஹான்ஷிகா, தற்போது வர ரூமர்ஸ் எதுவுமே வந்து ஜோக் மாதிரி தெரியல, இவ்வாறு நீ அரச குடும்பத்து கூட சண்டையிடாம இருக்கிறது தான் உனக்கு வந்து நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து அதை பத்தி கவலைப்படல, ஏன்னா அவர்கள் தான் வந்து முதல் என்கிட்ட சண்டையிட ஆரம்பிச்சாங்க, நான் ஜஸ்ட் ரிவெஞ்ச் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகா தரலன்னு சொல்றான். நான் இவனை பார்க்கும்போது ஒரிஜினலி ஒரு நோபல் தக்கு தான், அதாவது காமனர் கிட்ட வெறுப்பு காட்டுவான்னு தான் நினைச்சேன். என்னதான் இவன் நோபலா இருந்தாலுமே இவன் வந்து அந்த பிரின்ஸோடைய செயல் பிடிக்காததால இவனுடைய டேம் பண்ண அனிமல் வச்சு கடிக்க வச்சுக்கிறான்னு சொல்லி ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ஹீரோ என்ன பண்ணிருக்கானா அந்த டிராகனை வச்சு அவன் கையை கடிக்க வச்சுக்கிறான். அது அன்பா ஹக் பண்ண போல கையை பிடிச்சி கடிச்சிருது, ஓகேங்களா? வெல், இது வந்து ஏற்றுக்கக்கூடியதான் இருக்குது. நீ வந்து ரியலி ஹோப்லெஸ் தான் சொல்லிட்டு நம்ம அடையாளம் சொல்றாங்க. எல்லா நோபல்ஸ்க்கும் காமன் சென்ஸே இருக்காது போலதான் தெரியுது. ஏன்னா வந்து உன்னுடைய டிராகன் என்ன பண்ணிருக்குன்னா குழந்தை மாதிரி அவனை கடிச்சு வச்சிருக்குது.
அதே மாதிரி நீ வந்து முட்டாள்தனமா கிரிக் கூட பெட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடையிலா சொல்றாங்க. அதாவது நீ வந்து கிரிக்க இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கணும்னா அதுவும் உன்னுடைய ரா அன்ரிஃபைன்டு மேஜிக் வச்சு பண்ணணும்னா அது வந்து உங்களுடைய ரெக்லெஸ்ஸான விஷயம் தான் சொல்லிட்டு அடையிலா பொண்ணு சொல்றாங்க. ஹீரோக்கு எழுந்துக்கிறதுக்கு கை கொடுக்குறாங்க. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணனா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹானும் வந்து நீனும் தானே என்கிட்ட இருந்து எப்படி டேம் பண்றதுன்றது எக்ஸ்சேஞ்ச் கத்துக்கிற, நான் மட்டுமே என்னோட மேஜிக் அவாய்ட் பண்ண கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி சரி அதெல்லாம் மறந்துடு, இதுதான் நம்மளுடைய கடைசி மேட்ச் இன்னைக்கானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து நீ வந்து என்ன இந்த முறை தோக்கடிச்சிட்டனா நிச்சயமா நீ கிரிக்க தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம அடையிலாவும் பாசிட்டிவா சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹான்ஷிகாவும் வந்து இந்த முறை நான் நேற்று போல வந்து சுலபமா வந்து வெளில போய் விழுந்து தோற்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். தென் வா செல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனோட மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடமே வந்து டிசாஸ்டருக்குள்ளான மாதிரி ஆகுது. ஸோ இதோட வந்து அடையாள கூட ஏற்பட்ட ட்ரைனிங் செஷன்றது முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே போல காலம் வந்துட்டு விரைந்தோடுது. ஃபைனலா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நாளும் வந்து அரைவாச்சு. அடையில அவ வந்து மேஜிக்ல ரொம்பவே மேஜரா இருக்க ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் அடைக்கிறாரு. அவ வந்து அவளுடைய இந்த டெஸ்ட்டை வந்து 5 நிமிடம் 31 வினாடிகள்ல முடிச்சு கிரேடை செக்யூர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு எல்ஹவுண்ட் சிறப்பா செயலாற்றுன்னு சொல்லும் போது அந்த எல்ஹவுண்ட் ஜாலியா வந்து டாக் போல வாலாட்டுது. அப்ப நம்ம ஹான்ஷிகா யோசிக்கிறான், இது வந்து ரியலி அமேசிங்கா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஹெல்ஹவுண்ட் கிட்ட இவ டேம் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா, இப்ப அதை பர்ஃபெக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணா. எப்படின்னா வந்து நான் கொடுத்த சின்ன டீச்சிங்கை வைத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவரை பார்த்து பெருமிதப்படுறான். என்கிட்ட வந்து பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் மெமரி இருக்கு, அது வந்து வேற விஷயம். ஆனா எடேராவோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த டேமிங்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. இவன் வந்து உண்மையிலே ஒரு ப்ராடஜி தான் சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து ஒரு லீடிங் கேரக்டர் கிட்ட உண்மையிலே எதிர்பார்த்துதான் சொல்லிட்டு சொல்றான். நெக்ஸ்ட் ஷிஹான் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கூப்பிடுறாரு. எஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். பொதுவா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த டேமிங் சப்ஜெக்டுக்கு எங்க இது நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூபுக்கு உள்ளதான் நடக்குது. அந்த கேமை பத்தி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஒரு விர்ச்சுவலான மான்ஸ்டர் வந்து அந்த கியூபுக்குள்ள அப்பியர் ஆகும். எதை பொறுத்துனா நாம டேம் பண்ணியிருக்க மான்ஸ்டருடைய லெவலுக்கு அக்கார்டிங் தான். ஆப்ஜெக்டிவ்ன்றது ரொம்பவே எளிது, அந்த ஃபைட்ல நாம ஜெயிக்கணும் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஹீரோ வந்து சி கியூபை சூஸ் பண்ணியிருக்கான். சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கியூபுக்குள்ள என்டர் ஆகுறான். அங்க பாத்தீங்கன்னா வந்து வெயிட், இது வந்து அடாப்ட்ரான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஒரு ஸ்னேக் மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. அடாப்ட்ரான்ன்றது ஒரு சர்பண்ட் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் தான். 3rd இயர்ல ஹீஹான் ஒரு நபர் இதை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணான். ஹீரோ இப்ப 2nd இயர்ல இருக்கான். ஓகேங்களா? ஹீரோ வந்து அட்வான்ஸ் ஆகியும் ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட சந்திக்கிறான். இதனுடைய மேசிவான பிரசன்ஸ் வந்து ரொம்ப இம்போசிங்கா இருக்கு. அதாவது இது வந்து இந்த மூவின் பொழுது ஒரு அட்டாக்க லான்ச் பண்ணா கூட வந்து இந்த மேட்ச் இந்த நாவல் அனைத்து கதையும் வந்து இதோட வந்து நிறைவு பெற்றுன்னு சொல்லிட்டு சொல்றான். பேஸ்லிஸ்க் பயப்பட செய்யாத, உன்னோட பவரை டெஸ்ட் பண்ணும் அல்லவான்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேஸ்லிஸ்க் ரொம்ப பயந்து அது பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் தருது. நீ வந்து ஸ்லைம் மார்பை சாப்பிடறது மூலியமா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்க தெரியுமா? சரியா ஒரு பண்ண அனுபவிச்சுதான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்மளோட பெஸ்லிஸ்க்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து அது கிட்ட நீ செல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டேயும் போது ஸ்னேக்ஸ்க்கு பொதுவா பார்க்க போனா விஷன் அந்த கண் பார்வைன்றது போராதான் இருக்கும். கேர்ஃபுல்லா பெசில் அது வந்து நம்மளை தாக்கணும்னு நினைச்சதுன்னா அதுதான் நம்மளுடைய இறுதி கட்டமா அமையும்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி அதனுடைய கவனத்தை திசை திருப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய மேஜிக் ஸ்பெல்ல கேஷ் பண்றான். அப்போ நம்ம பெஸ்லேஸ்க்கும் வந்து அதனோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது. அது கிட்ட போயிட்டு அதனுடைய கண்ணை வந்து சேதப்படுத்துது, ஒரு சின்ன சின்ன லைட் பால்ஸ் மாதிரி விட்டு. தென் அதனுடைய ஃபிளேம் த்ரோயர் அந்த பிரீத் கண்ட்ரோல் பண்ணி கண்ணிலே வந்து பீம் மாதிரி லான்ச் பண்ணி அதை அங்கேயே ஃபினிஷ் ஆஃப் பண்ணுது. சிம்பிளா வந்து இந்த அடாப்டரோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனும் ப்ரொஃபஸர் ஓ மை காட் சொல்லிட்டு வாயை புலகுறாரு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அடாப்ட்ரான்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு மான்ஸ்டர். இதை வந்து 3rd கிளாஸ்ல இருக்க மேஜ் கூட வந்து 1-on-1 ஃபைட்ல சமாளிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. இந்த ஸ்லைம் மார்போட எஃபெக்ட்ன்றது உண்மையிலே வந்து ஆச்சரியமா தான் வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ சிரிக்கிறான். நம்ம ப்ரொஃபஸர் வந்து யோசிக்கிறாரு. இதை பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து
இந்த கியூபை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தவறிடாது போல தெரியுது. நம்ம வந்து ஸ்டூடெண்டோட சேஃப்டி கருதி இந்த எக்ஸாம் இதோட வந்து நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து இதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிச்சுதான். ஆனா நான் வந்து இதை கிளியர் பண்ணிட்டேன், நான் வந்து பாஸ் தானே சார்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் கேட்கிறான். அப்போ ப்ரொஃபசர் வந்து ஹான் ஷிஹாம் 12 நிமிடம் 36 வினாடிகள்னு சொல்லிட்டு எஸ் கிரேடுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அந்த இடமே வந்து நிசப்தமாவது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நம்மளோட டிராகன் குட்டி பார்த்தீங்கன்னா அழகா சிரிக்குது. அது தெரியும் போல நம்மளோட பவர் என்ன. ஸோ அதனால அதுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. இத்துடன் சாப்டர் இருந்தது காய்ஸ் நிறைய பேருது. தேங்க்யூ ஆல் மை டியர் ஃபேமிலி.